இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை நம்பி ஒரு குழந்தை உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அத பத்தின அக்கறை கொஞ்சமாச்சும் உனக்கு இருக்கா? ஓ இஷ்டத்துக்கு நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன இங்க கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? இத பார், உன்னோட ஒரே நம்பிக்கை அந்த குழந்தைதான். நீ இப்படி பண்ற ஒவ்வொரு செயல்லையும் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ அந்த மெக்கானிக் ஷெட்டை நடத்தவும் வேண்டாம், மெக்கானிக்க கூட்டிட்டு வரவும் வேண்டாம். எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இங்க வீட்டுக்குள்ளேயே இரு, அதுதான் நல்லது. என்னம்மா நீ? இத பாரு, என்ன சமாதானப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. இதுதான் என்னோட முடிவு. அண்ணி நீங்களாவது சொல்லுங்க. வேண்டாம் ரேவதி, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. இதை இப்படியே விட்டுட்டு பின்னாடி என்னால வருத்தப்பட்டு இருக்க முடியாது. அஞ்சலி, புறப்படலாமா? அங்கிள், கிளம்பலாமா? வாங்க, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்களோ, இந்த வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. தயவு செஞ்சு இந்த வீட்டுல இருந்து முதல்ல வெளியில போங்க. அம்மா, அவரை எதுக்குமா திட்டுற? இப்போ அவரை நமக்கு உதவி பண்றதுக்காக தானே வந்திருக்காரு. உதவி பண்ண வந்திருக்காராம். என்ன உதவி பண்ண வந்திருக்காரு? பெரிய உதவி. நீ பாட்டுக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தல, அங்க ஏதாவது பிரச்சனைனா நீ வீட்ல தானே இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு மெக்கானிக் ஷெட் ஆரம்பிக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு உன்னை இவர் தூண்டி விட்டுருக்காரு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு வந்துச்சுன்னா இவர் சமாளிப்பாரா? இல்லம்மா, அது வந்து... ஐயோ, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், அமைதியா இருங்க. முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டும் என் பொண்ணை விட்டும் போயிடுங்க தயவு செஞ்சு. அம்மா, அப்படிலாம் பேசாதம்மா, அவர் பாவம். அஞ்சலி, நான் இப்போ மத்தவங்களுக்கு பாவம் பாக்குற நிலைமையில இல்ல. நானே இப்போ பாவம் தான். எனக்கு என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம். அம்மா ப்ளீஸ்மா. நீ எங்கேயும் போக வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என் பேச்சை மீறி நீ ஏதாவது பண்ணனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அம்மா, அம்மா சொல்றத கேளுமா. அம்மா, அண்ணா நீயாவது சொல்லுனா. அம்மா, ஐயோ அண்ணா, அண்ணா நீ. அங்கிள், அங்கிள் சாரி அங்கிள், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல விடுமா. லட்சுமியை பத்தி சிவராம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கான், பாத்துக்கலாம். நான் வரமா? அங்கிள்